எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதன் அடிப்படையில தான் அவங்க அந்த போராடுறதாவும் அவங்களே அதை முன்னெடுத்து தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாசீனப்படுத்துறதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்ல, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் எழுதிய கடிதத்தை காட்டினார்கள். அந்த கடிதம் என்னவாக இருந்தது என்றால், அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதிய கடிதம் 12,000 பேரை பணியிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சி நடப்பதாகவும், அந்த முயற்சியை கைவிட வேண்டும், அவர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை பணிக்கு எடுப்போம் என்றுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் வசம் ஒப்படைக்க மாட்டோம், பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியர்களாக்குவோம் என்று அதிலே சொல்லப்பட்டிருப்பதாக எங்கும் தெரியவில்லை. அல்லது வேறு ஏதேனும் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறாரா என்று யாரும் எனக்கு காட்டவில்லை. அப்படி இருப்பதாகவும் தெரியவில்லை. அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதிய கடிதம் இவ்வளவுதான் சொல்லுகிறது. பணி நிரந்தரத்தை பற்றியோ அரசு ஊழியர்களாக்குவதை பற்றியோ அது சொல்லவில்லை, அந்த கடிதத்தில் இல்லை. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், தேர்தல் வாக்குறுதி தந்தாலும் தராவிட்டாலும், அந்த கடிதத்தில் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தூய்மை பணியாளர்களின் தன்மையை கருத்தில் கொண்டு அவர்களை அரசு ஊழியர்களாக அங்கீகரிப்பதில் அரசுக்கு பெரிய நட்டம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. இந்தியா முழுவதும் தனியார் வசம் இதை ஒப்படைத்தால் கூட தமிழ்நாடு அதிலிருந்து மாறுபட்ட ஒரு மாநிலம் என்று காட்டக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலாக இந்த முடிவை எடுக்க வேண்டும். தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும்.